ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவுல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமா ஆன்லைன்ல எப்படி மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒண்ண பார்ப்போம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா நமக்கு சொந்தமில்லாத ப்ராடக்ட் ஒண்ண நம்ம என்ன செய்யறோம்னா, ஓனர்ட்ட இருந்து எடுத்து வந்து அத பையருக்கு வந்து நம்ம இடைநடுவரா இருந்து செல் பண்ணி இதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கான்செப்ட் என்ன டீட்டெயில்னு பார்ப்போம். அதேபோல ஆன்லைன்லனாலும் சரி, நீங்க ஆஃப்லைன்லனாலும் சரி, மணி மேக்கிங்க்கு வந்து நீங்க ஒரு கோல் ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அந்த கோலுக்காக உங்களோட டெடிகேஷன நீங்க இன்வால்வ் பண்ணும்போது தான், அந்த கோல ரீச் பண்ணிட்டு நீங்க மணி மேக் பண்ற மாரி இருக்கும். அப்படி இல்லாம நீங்க ஓவர் நைட்ல ரிச் ஆகுறது, அதே மாரி சும்மா இருந்துட்டு மணி மேக் பண்றது, வேலை கூட இருக்கணும், காசு கூட இருக்கணும். இந்த கான்செப்ட் எல்லாமே சரி வராது. ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம் ஆன்லைன் மணி மேக்கிங்ல ஆக்டிவ்ல வந்து ஜாப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். நீங்க ஜாயின் பண்ணும்போது வொர்க் எடுத்து வொர்க் பண்றது. அது வந்து மைக்ரோ வைஸா டிவைட் பண்ணி உங்களுக்கு ஜாப்ஸ் தருவாங்க. அது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்து நீங்க ஏர்ன் பண்ணலாம். அதே மாரி பேசிவ் இன்கம் அப்படி இல்ல. அது வந்து நீங்க எந்த ஒரு ஏர்னிங்குமே இல்லாம ஒரு கோல் ஒண்ணு இப்ப நீங்க யூடியூப் எடுத்தீங்கன்னா, யூடியூப்ல 4000 ஹவர்ஸ் அதே மாரி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ ரீச் பண்ண மட்டும் நீங்க அதுக்காக வொர்க் பண்ற மாரி இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு ஏர்னிங்ஸுமே கிடைக்காது. ஓகே. அதுக்கு பிறகு தான் வந்து அத நீங்க ஏர்ன் பண்ற மாரி இருக்குமா. அதிலேயும் நீங்க ஒரு அமௌண்ட்ட வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணணும் இவ்வளவுதாங்கிறது. அது வந்து உங்களோட கண்ட்ரோல்ல இருக்காது. அது வியூவர்ஸ்ல நீங்க யாரோட இன்டராக்ட் ஆகியிருக்கிறீங்களோ அவங்களோட கண்ட்ரோல்ல தான் அந்த ஏர்னிங்ஸ் இருக்குமா. ஸோ இந்த கான்செப்ட்ல தான் மணி மேக்கிங்ஸ் இருக்கும். எதுவா இருந்தாலும் நீங்க அதுக்கு ஒரு காலம் இருக்கும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு நீங்க பேசிவ் இன்கம் யூடியூப நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா 4000 வாட்சிங் ஹவர்ஸ், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ ஒரு மாசத்துல ரீச் பண்ணாக்களும் இருக்கிறாங்க. ஒரு வருஷத்துல ரீச் பண்ணாக்களும் இருக்காங்க. 3 வருஷத்துல ரீச் பண்ணாக்களும் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ இப்படி வந்து அவங்களோட லேர்னிங் பாயிண்ட் அதே மாரி அவங்க போடுற எஃபோர்ட் இத பேஸ் பண்ணி தான் அது இருக்குமா. ஸோ அந்த வகையில இது எல்லாத்துக்கும் கான்செப்ட் இதாகும். நீங்க டாக்டர் ஆகணும்னு சொன்னா நீங்க படிப்பீங்க. ஆனா, நீங்க படிக்கிற எல்லாருமே டாக்டர் ஆகலாம். உங்களோட நாலேட்ஜ்க்கு நீங்க லேர்ன் பண்ணதுக்கு நீங்க போட்ட எஃபோர்ட்க்கு ஏற்ற மாரி ஒவ்வொரு ஆளுக்கும் நர்சிங் வரும். அதே மாரி யுனானி டாக்டர்ஸ் அப்படின்னு ஒரு சொல்லி அதிலேயே வெரைட்டி ஒண்ணு வரும். இந்த கான்செப்ட் வந்து எல்லாத்துக்குமே வந்து சேம் தான. ஸோ இத வந்து தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆன்லைன்ங்கிறதால இங்க வந்து யாருமே மேஜிக் காட்ட மாட்டாங்க. எல்லாம் ரியாலிட்டி தான. ஓகே ரைட். நம்ம என்னன்னு டீப்பா பார்ப்போம். முதலாவது இங்க பாருங்க. ஆன்லைன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல வந்து பெர்ஃபார்ம் பேஸ்ட் ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வேர் பிசினஸ் அட்வர்டைசர்ஸ் ரிவார்ட் அஃபிலியேட் பார்ட்னர் டிரைவ் டிராஃபிக் ஓர் சேல்ஸ் த்ரூ தியர் யூனிக் ரெஃபரல் லிங்க்ஸ். இட் ஆப்பரேட்ஸ் ஆன் commission based or mean affiliate earn money when user make a purchase or take specific action. ஒண்ணு வந்து பர்ச்சேஸ் பண்றதும் இருக்கு, ஸ்பெசிஃபிக் ஆக்ஷனும் இருக்குதா. ஓகே. இதுல நான் வந்து இந்த சில விஷயங்கள கொஞ்சம் நான் மறைச்ச மாரி செய்வேன். ஏன்னு சொன்னா, அ நம்ம வந்து ஒரு விஷயத்த இன்னும் ஒரு ஆளுக்கு கொண்டு போய் சேர்க்க போறோம்னு சொன்னா, அதுல முதலாவது நீங்க எதையுமே ப்ரமோட் பண்றதுல வந்து ட்ரேடிங் சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ப்ரமோட் பண்ணக்கூடாது. அதே மாரி பெட்டிங் சம்பந்தமானது, அதே மாரி ரிஸ்க் சம்பந்தமான எந்த ஒரு கோர்ஸோ, ப்ராடக்ட்டோ வந்து நீங்க இதில ப்ரமோட் பண்ணக்கூடாது. நான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணேன்னா, இந்த வீடியோ பார்க்குற நீங்க வந்து அத நீங்க எதுவுமே செய்யக்கூடாது. ஏன்னா, இது எதுவுமே வந்து என்ன இல்லன்னு சொன்னா, ரிஸ்க்கான விஷயம். ரியலா நம்ம ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்க இயலாத ஒரு விஷயம். ஓகே. அதனால இந்த கான்செப்ட் இல்லாம எல்லாரும் ரியலான ஒரு ஃப்ரீலான்சிங் எப்படி பண்றது, ஆர்டிகிள் ரைட்டிங், யூடியூப் ஆட்டோமேஷன் எப்படி பண்றது அப்படிங்கிறத நீங்க இது பண்ணுங்க. இந்த கோர்ஸஸ் எல்லாம் வந்து ஒரு பெர்சன்ட்ட போய் சேர்ந்துச்சுன்னு சொன்னா, அதால அவர் $1 ஏர்ன் பண்றாருன்னா, அது ஒரு பெரிய ஒரு விஷயம். சரியான ஒரு விஷயத்த நீங்க கொண்டு போய் சேர்க்கிறீங்க. அதனால அதுல எந்த ஒரு இதுவும் இல்ல. இது எப்படி வொர்க் ஆகுதுன்னு சொன்னா, நீங்க ஏதாவது ஒரு அ கம்பெனில ஜாயின் ஆகணும். உதாரணத்துக்கு அமேசான் அசோசியேட், கிளிக்பேங்க், ஷேர் செல் நீங்க ஏதாவது ஒண்ணுல நீங்க ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டு, அந்த ப்ராடக்ட்க்குன்னு சொல்லி ஒரு யூனிக் லிங்க் ஒண்ணு இருக்கும். அந்த லிங்க்க நீங்க ட்ராக் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த லிங்க வந்து நீங்க புரமோட் பண்ணணும். எப்படி நீங்க சோசியல் மீடியாவுல புரமோட் பண்ணலாம், YouTubeல புரமோட் பண்ணலாம், வெப்சைட்ல புரமோட் பண்ணலாம், இமெயில்ஸ் நீங்க புரமோட் பண்ணலாம். அதே மாரி கஸ்டமர்ஸ் கிளிக்ஸ் அண்ட் பை அதாவது அந்த ப்ராடக்ட் லிங்க் உங்களுக்கு தந்த அந்த யூனிக் லிங்க் மூலமா யாரும் பர்ச்சேஸ் பண்ணினாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து கமிஷன் வரும். நீங்க கமிஷன ஏர்ன் பண்ணலாம். ஓகே. இதுல 3 வகையான டைப் இருக்கு என்னன்னா, கமிஷன் ஏர்ன் பெர் சேல். பிபிஎஸ். எஸ்ன்னா சேலா, பேய் பெர் சேல், பேய் பெர் கிளிக், பேய் பெர் லீட் 3 விஷயம் இருக்குது. இதுல வந்து நம்ம பேப்பர் சேல் தான் பார்ப்போம். பேப்பர் கிளிக்கும் இருக்கு, பேப்பர் லீடும் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சில விஷயங்கள தெளிவா புரியாத வரைக்கும் நம்ம இது பண்ணிறலாம் அது. அதே மாரி வேர்ல்டு வைடா சில வெப்சைட்ஸ்கள் வொர்க் பண்ணுதில்ல அப்படிங்கிற கான்செப்ட்க்காக நம்ம இத விடுறோமா? ஓகே ரைட். அதனால நம்ம பேய் பெர் சேல்ங்கிற கான்செப்ட்க்கு தான் வரப்போறோம். அடுத்து வந்து இதுடைய பெனிஃபிட் என்னன்னு சொன்னா, எந்த ஒரு ப்ராடக்ட்டும் உங்களுக்கு தேவையில்ல. நீங்க ப்ராடக்ட் கிரியேட் பண்ண தேவையில்ல. எதுவும் இது பண்ண தேவையில்ல. அடுத்து வந்து இது பேசிவ் இன்கம். நீங்க ஏர்ன் மனி வைல் யூ ஸ்லீப். நீங்க தூங்கும்போது மணி ஏர்ன் பண்ணலாம். இது என்னன்னா மல்டிபிள் ப்ராடக்ட் அல்லது பிராண்ட். இப்ப நீங்க உதாரணத்துக்கு வந்து நீங்க Adidasல அஃபிலியேட் செய்ய போகக்குள்ளேயே நீங்க வந்து பார்ட்டர் அஃபிலியேட் செய்யலாம். அப்ப இது இவங்களது மட்டும் தான் செய்யணுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இல்ல. அதால உங்களுக்கு நீங்க தாராளமா எவ்வளவுக்கு உங்களால புரமோட் பண்ணிட்டு இது பண்ண இயலுமோ அந்த கஸ்டமர்ஸ நீங்க கெயின் பண்ணிட்டு ரன் பண்ணி கொள்ளலாமா? ஓகே ரைட்.
சரி, ஓகே. நம்ம கான்செப்ட்குள்ள நான் திரும்பவும் சொல்றேன். எந்த ட்ரேடிங் சம்மந்தமானதோ, பெட்டிங் சம்மந்தமானதோ அல்லது ரிஸ்க்கான எந்த ஒரு கான்செப்ட் இல்ல ஒரு ப்ராடக்ட்ட வந்து நீங்க எங்கேயும் ஷேர் பண்ணக்கூடாது. ஓகே, ரைட். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இவங்களோட கான்செப்ட்ல நம்ம ஒரு அஃபிலியேட் புரோகிராம் ஒண்ணுல நம்ம ஜாயின் பண்ண போறோம். ஓகே, ரைட். அந்த புரோகிராம் வந்து நான் செலக்ட் பண்றது ஜேவிசு. ஓகே. நீங்க எது வேணாலும் செலக்ட் பண்ணலாம். அல்லது வந்து நீங்க Warrior Plus-ம் நீங்க செலக்ட் பண்ணலாம். அல்லது வந்து நீங்க Clickbank எனிதிங். பட் நம்ம இது வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட். இப்ப இதுல சொன்ன மாரி அமேசான் அசோசியேட் வந்து அ இங்க அமேசான் இது வொர்க் வந்து நீங்க அ ஸ்டார்ட் பண்ணும்போது, நீங்க எத நோக்கி போகணும்ங்கிறத முதல்ல நீங்க விளங்கிக் கொள்ளணுமா? இது வந்து பிசிக்கல் ப்ராடக்ட். நம்ம செய்ய போறது வந்து டிஜிட்டல். அதனால நான் வந்து ஜேவிசு அல்லது Warrior. ஏன் Warrior Plus எடுக்காம நான் ஜேவிசு உங்களுக்கு எடுக்கிறேன்னா, இதுல வந்து அஃபிலியேட்க்கு வந்து நமக்கு கிடைக்கும் பிரச்சனை இல்ல. அந்த ஓனர்ஸ் கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, சில இதுகள கேட்கணும். நம்ம அப்ரூவல் ரேட்ட கேட்கணும். ஸோ அது சம்மந்தமா தான் வேற ஒண்ணும் இல்ல. ரைட், ஓகே. இதுல வந்து நீங்க அஃபிலியேட்டா நீங்க பேமெண்ட் வித்ட்ராவல நீங்க தாராளமா Payoneer, Stripe, PayPal மூலமா எடுத்துக்கொள்ளலாம். பிரச்சனை இல்ல. ஓகே, ரைட். இதுல வந்து நீங்க அஃபிலியேட்ல இந்த அடிக்கு கெட் ஸ்டார்டட் ஸோ குடுத்தீங்கன்னா சரி, இந்த பேஜுக்கு வரும். இந்த பேஜ்ல உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுங்க. ஓகே. பாஸ்வேர்ட குடுங்க. கார்ஸ் செலக்ட் பண்ணுங்க. ஹியூமன் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே ஃப்ரீ ஆனது. அடுத்தது வந்து எல்லாமே ட்ரஸ்டபிள் கம்பெனிஸா. இது ட்ரஸ்டபிளான ஒரு கம்பெனிஸ். ஓகே. இதுல ஃபினிஷ்ட் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. ஓகே. ஆக்டிவேட் ஆயிட்டு, இப்ப நீங்க இந்த அக்கவுண்ட் வந்து நீங்க லாகின் பண்ணீங்கன்னா சரி. உங்களோட இமெயில போட்டுட்டு, ஓகே. பாஸ்வேர்ட போட்டு, ஓகே. ரைட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செய்தது என்னன்னு சொன்னா, ஒரு அ புராடக்ட் அதாவது நம்ம இத செல் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஜேவிசுவோ அல்லது நீங்க சிஆர்எஸ்ஏலோ அல்லது ஓரியோ பிளேஸோங்கிற அந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம என்ன செய்தாச்சு ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே. ஜாயின் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட்ட நம்ம எடுத்து இது பண்ண போறோம். நம்ம ப்ராடக்ட்ட இங்கருந்து எடுக்கிறது கெதர் பண்ணி எடுக்கிறதுக்கு பாருங்க, ஒரு டூல் ஒண்ணு இருக்குது. மஞ்ச் ஐ. இது இது என்னத்துக்காக நான் இந்த டூல் ஒண்ண நம்ம யூஸ் பண்ண போறோம்னு சொன்னா, அ நம்ம ப்ராடக்ட் வந்து பிரச்சனை இல்ல. நம்ம இதுல இருக்கிற ப்ராடக்ட்ட வந்து நம்ம ஃபைண்ட் ப்ராடக்ட்ட குடுத்து நம்ம ப்ராடக்ட்ட செலக்ட் பண்ணுவோம். இந்த ப்ராடக்ட்ட நம்ம புரமோட் பண்ண போறோம்னு நம்ம செலக்ட் பண்ண போறோம். இங்க நிறைய ப்ராடக்ட் இருக்கும். இதுல வந்து ப்ராடக்ட் டைட்டில் இருக்கும். அதே மாதிரி ரிலீசிங் டேட் இருக்கும். இது எப்ப ரிலீஸ் ஆகின டேட், சோல்ட் ஆகிருக்கு. எத்தன சோல்ட் ஆகிருக்கு. கன்வர்சேஷன் ரேட் எப்படி இருக்குது. ஏர்னிங் பெர் கிளிக் எவ்வளோ இருக்கு. எவரேஜ் பிரைஸ் உங்களோட கமிஷன் எவ்வளோ, ரீஃபண்டட் ரேட் எவ்வளோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல இருக்கு. ஸோ இத வந்து நம்ம ப்ரமோட் பண்றது. இப்படி நிறைய ப்ராடக்ட் இருக்கு. நீங்க அத நீங்க இது பண்ணிட்டு செல் பண்ண வேண்டியது தான். இந்த விஷயம் ஓகே தானே? ரைட். ஆனா நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னு ஒரு சொன்னா, அ இது ஆல்ரெடி இதெல்லாம் இருக்கிற ப்ராடக்ட் தானே. இப்போ ஆல்ரெடி வந்து இதெல்லாம் இருக்கிற இப்ப பாருங்க ஏஐ டீச்சிஃபை ஸ்டார்ட்டர் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட். இது வந்து 3ஆம் தேதி 1ஆம் மாசம் 3ஆம் தேதி தான் இது லான்ச் ஆகியிருக்குது. சாரி 3ஆம் மாசம் 1ஆம் தேதி. அப்ப இது புதுசா லான்ச் ஆயினது. அப்ப நான் என்ன கான்செப்ட்ட இங்க யூஸ் பண்ண போறோம்னா, இந்த மஞ்சைங்கிற வெப்சைட்க்கு வந்துட்டு புதுசா லான்ச் ஆகின வெப்சைட் எல்லாமே இதெல்லாம் இங்க இதாகும் பாருங்க. லிஸ்ட் ஆயிருக்கு. இங்க பாருங்க. ஜஸ்ட் லான்ச்ன்னு ஒரு சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து இப்ப ஜஸ்ட் லான்ச் ஆகினது. ஸோ இந்த ப்ராடக்ட் இது Warrior Plusல லான்ச் ஆகினது. இதுல வந்து இங்க வச்சே நீங்க இது பண்ணலாம். இது ஜேவிசூல இதாகினது. இதத்தான் நம்ம இப்ப பார்த்தோம். நம்ம இப்ப பார்த்தோமே ஏஐ டீச்சிஃபைன்னு ஒண்ணு சொல்லிட்டு. ஸோ இதுல சேல்ஸ் பேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, இதான் இதோட சேல்ஸ் பேஜ். பாருங்க ஜேவிசு பிரைஸ் அண்ட் பெர் கஸ்டமர். இது வந்து அஃபிலியேட் பேஜ். ஸோ இதுல வந்து டீச் பண்ற சம்பந்தமான ஒரு லெண்டிங் பேஜ். அப்ப நம்ம எதுவுமே கிரியேட் பண்ண தேவையில்ல. எல்லாமே இங்க கிரியேட் பண்ணி வந்திருக்காங்க. இவங்கலாம் வந்து இதோட ஓனர்ஸ். ஸோ எல்லாத்தையுமே டீட்டெயிலா இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இந்த கான்செப்ட் உங்களுக்கு விளங்குது தானே? ரைட். இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னா, இப்ப இந்த இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க ஜேவிசூக்கு வந்துட்டு, இதுல வந்து நீங்க என்ன ரிக்வெஸ்ட் ஃபார் அப்ரூவல் குடுக்க போறீங்க. ரிக்வெஸ்ட் குடுத்தீங்கன்னு ஒரு சொன்னா, அதாவது இந்த ப்ராடக்ட்ட நீங்க புரமோட் பண்றதுக்கு இவங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் ஒண்ணு குடுக்கணும். அந்த ரிக்வெஸ்ட்ட நீங்க இது பண்ணீங்க. அவங்க இது பண்ணாங்கன்னு ஒரு சொன்னா சரி. ஓகே. கெட் அப்ரூவல் இது மெசேஜ்ல ஐ வாண்ட் புரமோட் யுவர் ப்ராடக்ட்.
ஓகே. இது நான் சும்மா இது பண்றேன். ஆனா நீங்க என்னன்னா ChatGPTலயே ஐ வாண்ட் டூ என்ன நான் இதுக்கு ரிக்வெஸ்ட் குடுக்க போறேன். எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று இது பண்ணி தாங்கன்னு சொன்னா, அதுவே ஜெனரேட் பண்ணி தரும். ரைட். ஓகே. கான்செப்ட் லிங்க்ட்ட இப்ப நீங்க வந்து எல்லா டைம் போய் அந்த உங்களோட அஃபிலியேட் லிங்க் இந்த இது அவங்களோட அஃபிலியேட் லிங்க்கா? ஓகே. ரைட். ஸோ அப்ரூவல் ரேட் உங்களுக்கு உடனடியா சிலது கிடைக்குது, சிலதுக்கு டைம் ஆகும். ரைட். இது விஷயம் விளங்கிட்டா, நீங்க ப்ராடக்ட்ட வந்து இவங்கள்ட்ட இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு நீங்க ஒரு அப்ரோச் ஒண்ண குடுத்து, நான் இது ப்ரமோட் பண்ண போறேன்னு சொல்லி நீங்க தாரீங்க. அந்த அதுல வந்து புதுசா வந்த ப்ராடக்ட்ட நம்ம இது பண்றதுக்காக நம்ம இங்க இது பண்றோம். இதுல ஜேவிசு இருக்கும், கிளிக் பேங் இருக்கும், Warrior Plus இருக்கும். ஸோ இங்க வந்து ஜேவிசூடையும், Warrior Plusலயும் கூட இருக்கும். அதனால நீங்க இது 2யும் நீங்க எப்படியோ எடுத்துக்கொண்டு இது பண்ணலாம். ஓகே. நான் திரும்பவும் சொல்றேன். என்னென்ன ப்ராடக்ட் ட்ரேடிங் சம்மந்தமானதோ அல்லது வந்து நீங்க யாரையும் அ இந்த இது பண்றது, அதாவது நீங்க பெட்டிங் பண்றது, ரிஸ்க்கான சப்ஜெக்ட்கள் நீங்க எதுவும் இது பண்ணக்கூடாது. ரைட். கான்செப்ட் முடிஞ்சதா? ரைட். இப்ப என்ன பண்ண போறோம்னா, Q1 2.5 மிக்ஸ். இது ஃப்ரீ. இதான் நான் யூஸ் பண்ண போறேன். இத வந்து நீங்க வேற எதுவும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே. அதே மாரி நம்ம யூஸ் பண்ண போறோம் Pinterest. Pinterestல நம்ம என்ன செய்ய போறோம்? இத ப்ரமோட் பண்ண போறோம். ஓகே. ரைட். Pinterest எப்படி நீங்க ஒரு வெப்சைட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு 1.3 பில்லியன் விசிட்டர்ஸ் இங்க வாராங்க. பாருங்க. எவ்ரி மந்த் இங்க 1.2 பில்லியன், அடுத்த மந்த்ல வந்து 1.3 பில்லியன் மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. அதுல வந்து 21 மில்லியன் அடுத்த மந்த்ல வந்து இன்கிரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ, இதுல வந்து இன்கிரீஸ் ஆகுற ரேட் தான் கூடுது. அப்ப இது என்னன்னா, Pinterestன்னா என்னன்னா, ஒரு இமேஜ் வைஸான ஒரு இத நீங்க மெசேஜ வந்து இவங்களுக்கு சொல்றேன். ஸோ, அந்த இத நீங்க கிளிக் பண்ணும்போது, இப்போ உதாரணத்துக்கு இந்த அ இமேஜ நீங்க கிளிக் பண்ணும்போது, இதோட கன்வர்சேஷனுக்காக இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, இங்க ஒரு எக்ஸ்ப்ளோர்ன்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே, இது வந்து என்ன செய்யும்னா, அவங்களோட அஃபிலியேட் லிங்க்லயோ அல்லது அவங்களுக்கான ஒரு யூனிக் இதுலயோ, இப்போ உதாரணத்துக்கு இப்ப இத பார்த்தீங்கன்னா, இதுல இங்க பாருங்க விசிட் லிங்க்ன்னு ஒரு ஆப்ஷன் ஒண்ணு குடுத்திருக்காங்க. இத கிளிக் பண்ணி நான் என்ன சொன்னா, அவங்களோட அஃபிலியேட் அல்லது அவங்களோட வெப்சைட் அல்லது அவங்களுக்கு சொந்தமான ஒரு இதுக்குள்ள போகுது. ஸோ, இதன் மூலமா அவங்க என்ன செய்றாங்க, ஏர்ன் பண்றாங்க. இதுல ஒரு வெப்சைட், ஒரு அட்வர்டைஸ்மென்ட். ஸோ, இப்படி நாங்க ஒண்ணு உருவாக்க போறோம். ஓகே. ஸோ, அத எப்படி உருவாக்க போறோம்ங்கிறத நம்ம பார்ப்போமா? ஓகே. ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நீங்க Q1 அப்படி இல்லன்னு ஒரு சொன்னா, நீங்க தாராளமா Canvaவ யூஸ் பண்ணலாம். Canvaவுல வந்துட்டு இங்க ஆல்ரெடி டெம்ப்ளேட் இருக்கு. Pinterest போஸ்ட். ஓகே. ரைட். Pinterest போஸ்ட் நீங்க இது பண்ணீங்கன்னா, இதுல நிறைய டெம்ப்ளேட் இருக்கும். ஃப்ரீயானது நிறையவே ஆப்ஷன் இருக்கும். ஸோ, அத நீங்க ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு ஃப்ரீயான டெம்ப்ளேட்ஸ இத நீங்க எடிட் பண்ணலாம். கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட்ன்னு குடுத்துட்டு, இதுல பாருங்க. இதுல நீங்க இந்த ஆப்ஷன் எல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். நீங்க எந்த ப்ராடக்ட் சம்மந்தமா இது பண்ண போறீங்களோ, அது சம்மந்தமா. ஓகே. ரைட். ஸோ, நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, நான் இது பண்ண போறேன். ப்ரமோட் பண்ண போறது வந்து இந்த ப்ராடக்ட். ஸோ, இத நான் இந்த லிங்க்க நான் காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிட்டு என்ன செய்றேன்னா, Q1 போட்டுட்டு இதுல வந்து இமேஜ் ஆப்ஷன செலக்ட் பண்ணிட்டு, இங்க இமேஜ் ஆப்ஷன் இதுல வந்து வீடியோவும் இருக்குதா? நான் எனக்கு இமேஜ் நீங்க வீடியோவும் ஷேர் பண்ணலாமா Pinterestல? ஸோ இதுல வந்து நானு 3/4 அல்லது வந்து நீங்க 9/16 இது குடுத்துட்டு, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கிரியேட் Pinterest போஸ்ட் ஃபார் த ப்ராடக்ட். ஓகே. ரைட். இப்ப இந்த ப்ராடக்ட்க்குரிய ஒரு Pinterest போஸ்ட் இத கிரியேட் பண்ணி தர சொல்லி நான் குடுக்குறேன். ஓகே. இன்ன கிரியேட் பண்ணி ரிசல்ட்ஸ் வரும்னு பார்ப்போம். அப்படி இல்லன்னு ஒரு சொன்னா, நீங்க இங்க வந்துட்டு அதுக்குரிய நீங்க டெம்ப்ளேட் வந்தீங்கன்னு ஒரு சொன்னா, இங்க நிறைய டெம்ப்ளேட்ஸ் இத மாரி இருக்கும். அத நீங்க கட் பண்ணி, எடிட் பண்ணிட்டு, நீங்க இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி, நீங்க செட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. ரைட். ஓகே. ரைட். இது ப்ராடக்ட்ட ரீட் பண்ணதில்ல. ஸோ நான் என்ன பண்றேன்னா, இந்த ப்ராடக்ட்ட வந்து ப்ராடக்ட்டோட லேண்டிங் பேஜ் நான் பார்த்தேன் தானே, இங்க தான் பார்த்தேன். ஓகே. நீங்க ப்ராடக்ட் லேண்டிங் பேஜோ உங்களோட லிங்க் எடுத்து வந்து நீங்க போட்டு பார்க்கலாம். பிரச்சனை இல்ல. ஸோ இந்த இந்த ப்ராடக்ட் தான் ஜஸ்ட் லான்ச் ஆயினது. ஸோ இதுல நான் ப்ராடக்ட் நேமு கிரியேட் டன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டபிள் வீடியோ கோர்சஸ் ஆன்லைன், ஸ்டார்ட் தியர் ஓன் கோர்சஸ், செல்லிங் MP3 ஈஸிலி கிரியேட் அமேசிங் வீடியோ கோர்ஸ். ஓகே. ரைட். இத காப்பி பண்ணிட்டு Q1க்கு வந்துட்டு இத பேஸ்ட் பண்ணிட்டு
ஓகே. நீங்க இதுக்கு இப்போ Canvaல நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா, Canvaல இந்த 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 வேர்டுக்கெல்லாம் வந்து இங்கேருந்து நீங்க தாராளமா காப்பி பண்ணலாமா. இவங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நீங்க தாராளமா இது பண்ணலாம். அதேமாரி இதில இருக்கிற இமேஜஸ் யூஸ் பண்ணலாம். நீங்க எல்லாமே தாராளமா யூஸ் பண்ணிட்டு, இங்கேருந்து அதாவது இந்த அஃபிலியேட் ப்ராடக்ட்ல இருக்கிற அந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே நீங்க தாராளமா அங்க யூஸ் பண்ணலாமா. அப்படி ஒரு விஷயம் தான் இது. ஓகே ரைட். ஸோ இது இல்லாம நீங்க Q&A இல்லாம நீங்க Grokோ அல்லது வந்து நீங்க ChatGPTயோ எனிதிங் நீங்க யூஸ் பண்ணலாமா? பிரச்சனை இல்ல. நமக்கு வந்து இங்க நான் என்ன கான்செப்ட்ங்கிறத நீங்க விளங்கிக் கொண்டீங்கன்னா சரி, Pinterestஅ யூஸ் பண்ணிட்டு நான் மணி மேக் பண்ண போறோம். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்றாங்க அப்படிங்கிற கான்செப்ட். அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் கேன் ஏர்ன் எ ரேஞ்ச் ஆஃப் அமவுண்ட் ஃப்ரம் a few dollars over $100,000க்கு மேல ஏர்ன் பண்றாங்க. ஓகே. பிகினர்ஸ்ட ஏர்னிங்ஸ், இன்டர்மீடியேட் ஏர்னிங்ஸ், அட்வான்ஸ்டு ஏர்னிங்ஸ், சூப்பர் அஃபிலியேட் ஏர்னிங்ஸ். ஓகே. இதெல்லாம் வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாரி. ஓகே. இது 2, 3 ஃபேக்டர்ல பேஸ் ஆகியிருக்குது. ஒண்ணு ப்ராடக்ட் ப்ரமோட். நீங்க எந்த ப்ராடக்ட்ட ப்ரமோட் பண்றீங்க. அதே மாரி கமிஷன் ஸ்ட்ரக்சர். ஓகே. எந்த ப்ராடக்ட்டுக்கு எப்படி கமிஷன். இப்ப நீங்க eBay பார்ட்னர் பேமெண்ட்லாம் 1% 4% தான் வருது. பட் வந்து நீங்க சில ப்ராடக்ட் இப்ப நம்ம பார்த்தெல்லாம் நான் நினைக்கிறேன் ஒரு சேலுக்கே வந்து இவங்களுக்கு ஒரு $17 அப்படி இது கமிஷன் பே பண்றோம். அப்ப நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மாரி இது யூஸ் ஆகுது. அத நீங்க சரியா யூஸ் பண்ணீங்கன்னு ஒரு சொன்னா சரி. ஓகே ரைட். இந்த இருக்குது. ஓகே. பாருங்க எப்படி இது பண்ணியிருக்குன்னு பாருங்களா. ஓகே ரைட். இத நான் டவுன்லோட் பண்றேன். டவுன்லோட் பண்ணிட்டு இது வந்து டவுன்லோட்ல C5. ஓகே ரைட். அப்ப Pinterestக்கு வந்தாச்சு. Pinterestக்கு வந்துட்டு நீங்க பின் வந்து இங்க கிரியேட் பண்ணணுமா? கிரியேட் பின் குடுத்து நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா சரி. ஓகே. இதுல இந்த கிரியேட் பின் குடுங்க. கிரியேட் பின் குடுத்து, இதில இமேஜ செலக்ட் பண்ணிட்டு, டவுன்லோட்ல ஓகே. டவுன்லோட் C5. ஓகே. ஓகே. இங்க போட்டாச்சு. இதில டைட்டில் வந்து நீங்க இங்கவே நீங்க டைட்டில காப்பி பண்ணுங்களா. கிரியேட் டன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டபிள் வீடியோ ஆன்லைன் கோர்ஸஸ். ஓகே ரைட். காப்பி பண்ணியாச்சு. இதில பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே. டிஸ்கிரிப்ஷன் நல்ல டிஸ்கிரிப்ஷன் ஒண்ணு குடுங்க. ஓகே. ஈசிலி ஓகே ரைட். காப்பி பண்ணியாச்சு. இதில பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே. இந்த லிங்க்குக்கு தான் நீங்க என்ன செய்ய போறீங்க, JVZooல வந்து இந்த லிங்க்க காப்பி பண்ணிட்டு, அந்த லிங்க்க வந்து இதில பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே. ரைட். அடுத்து போட் நம்ம இன்னும் கிரியேட் பண்ணல. ஸோ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். உள்ள சர்ச் டெக்ல வந்து நீங்க ஆன்லைன் கோர்ஸ் நீங்க எதுவும் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க எதுகிட்ட கேட்டாலும் சொல்லி தரும். ஓகே. அப்படி நீங்க இது பண்ணீங்கன்னா சரி. ஆ ஓகே. இதில நீங்க இது ஃபியூச்சர்ல போஸ்ட் பண்றதுக்கு வச்சுக்கொள்ளலாம். ஓகே ரைட். ஜஸ்ட் வந்து நீங்க பப்ளிஷ் குடுத்தீங்கன்னா சரி. ரைட். அது பப்ளிஷ் ஆயிரும். ஓகே ரைட். இப்ப இது வந்து உங்களுக்கு வியூஸ் போக போக உங்களுக்கு ஓகே. இது ஜெனரேட் ஆகும். அப்படி இல்லாம இன்னொரு கான்செப்ட் ஒண்ணு இருக்கு என்னன்னு ஒரு சொன்னா, நீங்க Pinterestல இங்க வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, இதில வந்து கிரியேட் கேம்பெயின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது இப்ப நீங்க எவ்வளோ நேரமும் பார்த்தது வந்து ஃப்ரீ மெத்தட். இப்ப பார்க்க போறது வந்து பெய்ட் மெத்தட். ஸோ இந்த மெத்தட்ல நீங்க என்னன்னா, இவங்கள்ட்ட வந்து நீங்க புரமோஷன் பண்ணலாம். எப்படி புரமோஷன் பண்ண போறீங்கன்னு ஒரு சொன்னா, அ இந்த ப்ராடக்ட் அதாவது நீங்க லான்ச் பண்ண போற உங்களோட அதாவது நீங்க அஃபிலியேட் பண்ண போற ப்ராடக்ட்ட வந்து இவங்கள்ட்ட குடுத்து நீங்க என்ன செய்றேன்னா, அட்வர்டைஸ்மென்ட் பண்றது. ஸோ இந்த அட்வர்டைஸ்மென்ட்ல குயிக்கா ரிசல்ட்ஸ் வரும். அப்ப நீங்க இங்க செலக்ட் பண்ண போற ப்ராடக்ட் எப்படி இருக்கணும்னு ஒரு சொன்னா, நீங்க அஃபிலியேட்ல போயிட்டு நீங்க பாருங்க. ப்ராடக்ட் வந்து அ கொஞ்சம் அமவுண்ட் கூடின கமிஷன் உள்ள ப்ராடக்ட்டா இருக்கணும். அமவுண்ட் கூடின அ ப்ராடக்ட் வந்து இது 50% இது 50% 50% உள்ள ஒரு ப்ராடக்ட்டா இருந்தா உங்களுக்கு ஈஸி. அப்படி இல்லாம நீங்க வந்து ஒரு இதான ப்ராடக்ட்ட நீங்க செலக்ட் பண்ணி அமவுண்ட் குறைஞ்ச ப்ராடக்ட்ட நீங்க செலக்ட் பண்ணி செய்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு சரியான ஒரு ரிசல்ட்ஸ் ஒண்ணும் தராது. ஸோ, அதனால அதையும் கொஞ்சம் நீங்க இது பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி நிறைய ப்ராடக்ட் இருக்கு. நீங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 10 ப்ராடக்ட்டுக்கு நீங்க அஃபிலியேட் இப்படி கிரியேட் பண்ணிட்டு வருவீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு 300 ப்ராடக்ட் வந்துரும். 300 பின் வந்துரும். 300 பின்னுக்கு வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து ஒரு நல்ல கன்வர்சேஷன் ஒண்ணு நடக்கும். ஓகே. நானும் ஒரு அஃபிலியேட் வந்து இத ட்ரை பண்ணேன். நல்ல ஒரு ரீச் ஒண்ணு இதுல கிடைக்குது. ஓகே ரைட். ஸோ இத வந்து நீங்க உங்களோட கோல் ஒண்ண வச்சுட்டு அந்த கோல ரீச்
மட்டும் கன்டினியூஸா நீங்க ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் ஒண்ணு கிடைக்கும். ஓகே. ஸோ அதுபோல நாங்களும் ஆன்லைன்ல ஒரு ஜாப் ஒண்ணு கிளாஸ் கண்டக்ட் பண்றோம். ஸோ இதுல வந்து நீங்க ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். இது வந்து பெசிவ் இல்ல, ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். நீங்க ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கும். அந்த ஜாப்ஸ் எடுத்து நீங்க வொர்க் பண்ற மாரி இருக்கும். ஃபாரின்ல ஸ்ரீலங்கா எல்லாம் ஃபாரின்ல இருக்கிற நிறைய பேர் நல்லா ஏர்ன் பண்றாங்க. இதுல வந்து நீங்க வொர்க்க கம்ப்ளீட் பண்ற ரேஷியோ படி உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிட்டு போறாங்க. 11த் ஏர்னிங்ஸ் அதே மாரி 10த் ஏர்னிங்ஸ், 4த் ஏர்னிங்ஸ், 5த் ஏர்னிங்ஸ் அப்படின்னு ஒரு சொல்லி நிறைய. அதே மாரி துபாய், இந்தியா, கட்டார் இந்த கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஏர்னிங்ஸ் பேஸ் ஒன்று இருக்கு. இதையும் நீங்க ட்ரை பண்ணி கொள்ளலாம். ஸோ இதுல வந்து நீங்க அ ப்ரூஃப்ஸ்கள் 2000க்கு மேற்பட்ட ப்ரூஃப்ஸ்கள் இருக்கு. அத வந்து நீங்க TikTok பயோல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சேனலோட லிங்க் இருக்கு. அத நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா, இத செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாரி ஜாப்ஸ் வந்து காப்பி பேஸ்ட் பண்ற ஜாப்ஸ், டைப்பிங் ஜாப், சோசியல் மீடியா ஜாப்ஸ், டேட்டா கலெக்ஷன் ஜாப், ஏஐ ஆர்டிக்கல் ரைட்டிங் ஜாப், அதே மாரி ஏஐ ஃபோட்டோ, வீடியோ செல் ஜாப், ஃப்ரீலான்சர் ஜாப் இப்படியான டைப் ஆஃப் ஜாப்ஸ்கள் இங்க ஷோ ஆகும். அத நம்ம கம்ப்ளீட் பண்ற மாரி இருக்கும். அதே மாதிரி நீங்க சோசியல் மீடியாவுல யூடியூப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நாங்க ஷேர் பண்றோம். மணி மேக்கிங் சம்மந்தமானது. அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாரி TikTokஐயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இதுலயும் வீடியோஸ்கள்ல நீங்க சில கண்ட்ரீஸ்களுக்கு TikTok வொர்க் ஆகாது. ஸோ வொர்க் ஆகுற கண்ட்ரீஸ்கள்ல நீங்க TikTokஅ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதிலேயும் நம்ம சேம் கான்செப்ட் உள்ளது. அதே மாரி சில ஏஐ டூல் சம்மந்தமா நம்ம இதில ஷேர் பண்றோம். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே. ஸோ ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வாட்ஸ்அப் கான்டாக்ட் இருக்கு. வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராம் சேனல்லயும் நம்மோட கான்டாக்ட் இருக்கும். ஸோ நீங்க அத கான்டாக்ட் பண்ணீங்கன்னா மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே. தேங்க் யூ. இந்த கான்செப்ட் மணி மேக்கிங்கிறது சரியா விளங்கிக் கொண்டு நீங்க நல்லா ரன் ஆகினீங்கன்னா, உங்களுக்கு சக்சஸ் வந்து கட்டாயம் கிடைக்கும். ஓகே. தேங்க் யூ.